இந்தியாவின் பல்வேறு வங்கிகளில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் கிடந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாத இறுதி நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளில் இருந்து உரிமை கோரப்படாமல் இருந்த மொத்த வைப்புத் தொகை 60,518 கோடி ரூபாய் அளவாக உயர்ந்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணை மந்திரி பங்கஜ் சவுத்ரி அளித்த எழுத்துப்போ பதிலில் கூறப்பட்டுள்ளதாவது: 2026 ஜனவரி இறுதி வரையிலான நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளில் இருந்து ரிசர்வ் வங்கியின் நிதிக்கு மாற்றப்பட்ட உரிமை கோரப்படாத வைப்புத் தொகை 60,518 ரூபாய் கோடியாகும். பிப்ரவரி இறுதி வரையிலான நிலவரப்படி காப்பீடுதாரர்களால் உரிமை கோரப்படாத காப்பீட்டுத் தொகை 8,973 ரூபாய் 89 பைசா கோடி. இதேபோல் செபி ஒழுங்குமுறைகளின் கீழ் பரஸ்பர நிதியில் முதலீட்டாளர்களால் உரிமை கோரப்படாத தொகையின் மதிப்பு 3,749 ரூபாய் 34 பைசா கோடியாக உள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத் தொகைக்கு சொந்தமான வாடிக்கையாளர்களை விரைந்து அடையாளம் காண நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றார். பாரத ஸ்டேட் வங்கி SBI சோகஸ்மெயிலி மிகப்பெரிய பங்கைக் கொண்டுள்ளது. இது முன்னர் 16,968 ரூபாய் கோடிக்கும் அதிகமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. தனியார் துறை ICICI வங்கி சுமார் 2,063 ரூபாய் கோடியுடன் தனியார் கடன் வழங்குநர்களில் முன்னணியில் உள்ளது. இந்த மொத்த நிதிகளில் ஏறக்குறைய 87% பொதுத்துறை வங்கிகள் கொண்டுள்ளன. பொதுத்துறை வங்கிகள் 60,518 ரூபாய் கோடி. காப்பீட்டு நிறுவனங்கள் 8,973 ரூபாய் 89 பைசா கோடி. பரஸ்பர நிதிகள் 3,749 ரூபாய் 34 பைசா கோடி. மொத்த நிதி அமைப்பு இந்த துறைகள் முழுவதும் உரிமை கோரப்படாத மொத்த சொத்துக்களான 73,000 ரூபாய் கோடிக்கும் அதிகமான தொகையை திருப்பிக் கொடுக்கும் பணியில் ஒழுங்குமுறை ஆணையங்கள் தற்போது ஈடுபட்டுள்ளன.